ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேச்சு வாரிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இட்லி, தோசை, சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு சைட் டிஷ் தாங்க பார்க்க போகிறோம். அதை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் கடாய் வச்சுக்கிட்டு எண்ணெய் கொஞ்சமாக தேவையானது ஊற்றிக்கிட்டு எண்ணெய் காய்ச்சதுமே நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேங்க. பெரிய வெங்காயம் ஒரு 2 எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கிறேன். இந்த டிஷ்ஷுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தா இன்னுமே சூப்பராக இருக்கும். என்கிட்ட பெரிய வெங்காயம் இருந்ததுனால நான் சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கினதும் ஓரளவு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதுங்க. இந்த வெங்காயம் வதங்கி முடிச்சதும் நம்ம இதுக்கு தேவையான காரத்துக்கு தேவையான காஞ்ச மிளகா, இன்றைக்கி நான் ரெட் சில்லி அதாவது காஷ்மீர் மிளகாய் தான் ஒரு 4 எடுத்திருக்கேன். 2 காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன். அதோடு ஒரு 10 பல் பூண்டும் சேர்த்துருக்கேங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வதங்கி முடிச்சதுமே 2 பெரிய பழுத்த தக்காளி எடுத்திருக்கேன். அதையுமே இதை கூட சேர்த்து கொஞ்சம் நல்லாவே வதக்கி விட்டுக்கணும். இது ஓரளவுக்கு தக்காளி வதங்கி தாங்க வரணும். வதங்காமலே நம்ம அரைச்சோன்னா கொஞ்சம் பச்சை வாசனை வரும். அதனால் இதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும். தக்காளி இந்த மாதிரி வர அளவுக்கு நல்லா அடுப்பை சிம்லேயே வச்சு வதக்குங்க. ஃபுல்லாக வச்சிட்டிங்கன்னா தீஞ்சு போயிடும். உள்ளே அந்த பச்சை வாசனை போகாமல் இருக்கும். கலர் மாறிடும், டேஸ்ட்டு மாறிடும். கொஞ்சம் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் 10 மினிட்ஸ் அடுப்புலேயே சிம்லேயே இருக்கிற மாதிரி வச்சு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இன்னுமே கூட நல்லா வதங்கணும். வதங்கி முடிச்சதுமே பொட்டுக்கடலை நான் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அதையும் நான் இதில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த சூடு இருக்கிற அளவுலையே போட்டு இதை நல்லா நம்ம பிரட்டி விட்டுக்கிறோங்க. பிரட்டி விட்டினா அந்த சூடுலேயே அந்த பொட்டுக்கடலையோடைய வாசம் இல்லாத அளவுக்கு பச்சை வாசனை இல்லாமல் போயிடுங்க. இப்போ நல்லா வதங்கி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் ஆறட்டோன்னு விட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம ஒரு அடுப்பில் கடாய் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு அப்புறம் கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்துக்கிறோம். இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இதை அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் தாளிச்சதை எடுத்து கொட்டிடுறோங்க. கொட்டிட்டு கலக்கி விட்டோம்னா நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு தண்ணி வச்சுக்கிட்டால் போதும். இப்போ நம்ம சூப்பரான தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க. இதை ஒரு முறை செஞ்சு பாருங்கள்.